மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானம் மிக்க முக்கியமானது. இன்னைக்கு சொன்ன விஷயம் கிடையாது. எல்லா மகான்களுமே ஒரே விஷயம்தான் சொல்லுவாங்க. கடைசியாக நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது தியானம் தான். தியானத்தின் மூலம் மட்டுமே நம்ம பத்தி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது கிடைக்கும். இன்னைக்கு மகாபாரதத்துல எதுக்காக தியானம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஒரு வாட்டி மகாபாரதத்தில் யக்ஷன் யுதிஷ்டரன், அதாவது தர்மராஜனிடம் ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி அது அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மேல ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏதாவது இருக்கா, அது என்ன விஷயம்ன்றது சொல்லுங்க தர்மராஜா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு தர்மராஜன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. எல்லோரும் இறப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் எனக்கு இறப்பு, அதாவது எனக்கு டெத் அப்படின்றது வராது அப்படின்ற ஒரு மாயைக்குள்ள இருப்பாங்க. நம்ம முன்னாடியே நிறைய பேர் டெத் ஆயிடுவாங்க. ஆனாலும் அவனை பார்த்தாலும் கூட எனக்கு டெத் இல்லை, எனக்கு இறப்பு அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாயைக்குள்ள இருப்பாங்க. அது மிக ஆச்சரியமானது. தெரியும் நமக்கும் ஒரு நாள் இந்த இறப்பு அப்படின்றது இல்லை, நான் இன்னும் அதிகமான நாள் இருப்பேன், எனக்கு வராது, எனக்கு இப்பவே வராது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. தெரியாது இறப்பு அப்படின்றது நாளைக்கே வரலாம், இன்னைக்கே வரலாம், 10 வருடத்துக்கு அப்புறம் வரலாம், 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரலாம். ஆனாலும் ஒரு மாயைக்குள்ள இருப்பாங்க. சோ அது மிக்க ஆச்சரியகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி தர்மராஜன் யுதிஷ்டரனிடம் சொல்லுவாங்க. அப்படியே நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல என்னென்ன ஆச்சரியகரமானது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திற்கு வரும்போதே நம்முடைய பிறப்பு எப்போ இறப்பு எப்போ அப்படின்றது டெசிஷன் எடுத்து வருவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம மறந்துடும். நம்ம எப்படி பிறந்தோம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இறப்பு எப்படி வருது அப்படின்ற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாது. நம்முடைய தாய் தந்தையர் உன்னுடைய பிறந்த நாள் இது, நீ பிறந்தது இந்த நேரத்துல இந்த ஊர்ல அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியுமே, நமக்கு நாம தெரியாது. அதுதான் விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய பிறப்பு நம்முடைய இறப்பு நம்மளுக்கு தெரியாது. இது தெரியாது அப்படின்ற விஷயம் யாருக்காவது சொன்னாக்கா ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஆச்சரியம். இந்த பிறவி எடுத்துட்டு ஏதோ ஒரு நாள் நாம திரும்பி போனோம். ஆனா இந்த நடுவுல இறப்பு பிறப்பு, அதாவது பிறப்பு இறப்பு, இந்த 2 விஷயத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பிளானிங் என்பது, இந்த 2 விஷயத்துக்கும் நடுவுல ஒரு மிக பெரிய பிளானிங் என்பது நமக்கு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளானிங் என்பது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம் என்பது செய்யணும். இது தியானம் செய்யாம இருந்தால் அந்த நோக்கம், அந்த லட்சியம் என்பது தெரியாது. எனக்கு ஒரு லட்சியம், எனக்கு ஒரு நோக்கம், இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்திற்கு சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். மேல உலகத்துல எல்லாமே சத்தியம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பிராக்டிஸ் எல்லாமே பண்ணிருக்கிறோம். அந்த சத்தியத்தை நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில அந்த சத்தியத்தை அனுபவத்திற்கு கொண்டு வரணும். சத்தியத்துடன் வாழ்க்கை என்பது வாழணும். இதற்கு முதல்ல சத்தியம் என்றால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த சத்தியம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காம அசத்தியத்துல வாழ்க்கை வாழி அப்படியே ஆனந்தமாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி வருவோம். ஆனா ஆனந்தம் இல்லாம துன்பத்துல இருந்து ரொம்ப துக்கப்படுத்தி பழகிட்டே இருப்போம். அது இந்த மனிதனன் பார்த்தா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அது ஆச்சரியகரமானது. மேல உலகத்துல கடவுள் என்பவர் இருக்காங்க அப்படின்னா அது நாமே. அந்த மேல உலகத்துல இருக்கிற கடவுள்கள் எல்லாமே இந்த கீழ உலகத்துல ஒரு அனுபவத்திற்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் அறியாமல் இந்த உலகத்துல நான் வேற நீ வேற அப்படின்ற ஒரு ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் இருந்து டுவாலிட்டிக்கு இங்க நான் கீழ் நிலையில இருக்கேன், கடவுள் என்பவர் மேல் நிலையில இருக்கிறார் அப்படின்ற ஒரு அசத்தியத்துல வாழ்க்கை என்பது வாழ்றார். அது மிக்க ஆச்சரியமானது. அது இல்லாம
மேல உலகத்துல எல்லாரும் ஒரு ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. அத்வைதம் என்ற ஒரு நிலையில இருப்பாங்க. எல்லாரும் ஒண்ணுதான். அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் தத்துவமசி, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நிலையில இருப்பாங்க. இது எல்லாமே மறந்துட்டு சத்தியத்தை உணராமல் நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து அனைத்து விலங்குகளுமே நம்முடைய உணவுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இம்சையை என்ற வழியில வந்திருக்காங்க. அது மிக்க ஆச்சரியமான விஷயம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்துல நம்முடைய இறப்பு இன்னும் வரல அப்படின்னா நம்முடைய கடைசி சுவாசம் வரைக்குமே ஏதோ ஒரு செயல் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. உன்னுடைய பிளான் எல்லாமே இன்னும் கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது தெரியாமல் இல்லாத கடவுள் உள்ளே இருக்காங்க. கடவுள், அந்த கடவுள் இல்லாத கடவுள் அவங்க கிட்ட வேண்டிக்கிறார், இன்னும் எத்தனை நாள் எனக்கு கூப்பிட்டு போங்க என்ன அப்படின்னு சொல்லி. அங்க மேல யாரும் இல்ல கூப்பிட்டு போறதுக்கு உன்னுடைய செயல்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்புறம் ஆனந்தமாக போகணும் இந்த உடலை விட்டு. இப்படி ஏன் யாருக்குமே தெரியாது? அது ஆச்சரியகரமானது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி சுவாசம் வரைக்குமே நமக்கு ஏதோ ஒரு வேலை என்பது இருக்கு. அந்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம் செய்யணும். நாம தியானம் பண்ணணும், 4 பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், இலட்சியங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் என்பது கொண்டு வரணும். அவங்களுடைய லட்சியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் கடைசி பிறவியில நாம செய்ய வேண்டிய ஒரு மகத்தான செயல்கள். இங்க எப்படி அப்படின்னா, நாம ஒரு கோயின்சிடன்ஸாக இங்க வரல. யாரோ ஒருத்தர் வராரு, நானும் அந்த நேரத்துல போகணும் அப்படின்ற மாதிரி வரல. நாம் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய லட்சியத்துடன், மிகப்பெரிய காரணத்துடன், ஒரு பெரிய யூனிவர்சல் பிளானுடன் நாம வந்திருக்கிறோம். இந்த பிளானிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆன்ம சக்தி எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமோ அத்தனை நாள் நாம இந்த உலகத்துல இருந்து மொத்தமா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி போக முடியும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா திரும்பி இன்னொரு பிறவி எடுத்துக்கிட்டு திரும்பி வரணும். அந்த மாதிரி ஆன்மாக்கள் நிறைய பிறவிகள் எல்லாமே எடுத்துக்கணும். சிவபெருமாள், சிவன், அவர் மிக்க பெரிய யோகி, மிக்க பெரிய மாஸ்டர் தானே. ஆனாலும் திரும்பி வந்தாரு ஆஞ்சநேயராக, இன்னொரு அவதாரம். சிவனாக இருக்கும்போது நிறைய தியானம் பண்ணாரு, சம்சாரத்துல இருந்தாரு, குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க, இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆனாலும் திரும்பி இன்னொரு வாட்டி அனுமான் ஆஞ்சநேயராக இன்னொரு அவதாரம் எடுத்துக்கிட்டு வந்தார். அது உலக நன்மைக்காக தான், இது உலக நன்மைக்காக தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு காரணம் என்பது இருக்கும். அந்த காரணம் என்பது ஒரு விதைக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு விருட்சமே இருக்கும், ஆனா யாருக்குமே தெரியாது. அதே போல அந்த காரணத்திற்குள்ள செயல்கள் எல்லாமே இருக்கும். இந்த காரணத்திற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தால், அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் அந்த செயல்கள் எல்லாமே வெளியே வரும். அதுதான் நம்முடைய முக்கியமான வாழ்க்கையின் நோக்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் தியானம் செய்வார்களோ அவர் எல்லோரும் இந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த செயல்கள் என்ற ஒரு விருட்சம், அதாவது பெரிய மரம் ஆகும். செய்ய 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 அந்த மரத்தின் மூலம் நிறைய காய்கள், பழங்கள், பூக்கள் எல்லாமே வருது. அதுதான் நாம இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டியது. இந்த விஷயங்கள் எல்லாமே யாருக்குமே தெரியாமல் ஆனந்தமான வாழ்க்கை விட்டுட்டு துன்பமான வாழ்க்கையாக வரும்போது துன்பம், போகும்போது துன்பம், அந்த மாதிரி இருக்காங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியம் கிடையாதா அப்படின்னு சொல்லி யுதிஷ்டரர், அதாவது தர்மராஜர் யக்ஷன் கிட்ட சொல்லுவார் மாஸ்டர்ஸ். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு காரணத்தோட வந்திருக்கிறோம். அந்த காரணம் யாரெல்லாம் தெரிஞ்சுப்பாங்களோ அவங்க எல்லோரும் அவதார புருஷங்கள். சிவன் அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டார், அவரு ஒரு அவதார புருஷன். விஷ்ணுமூர்த்தி, அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டார், அவரு ஒரு அவதார புருஷன். நான் அவதார புருஷன் கிடையாதா? நீங்க எல்லாரும் அவதார புருஷர்கள் கிடையாதா? எல்லோரும் அதேதான்.
என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, நான் பிறந்தது எதுக்காக அப்படின்னா 2033 டிசம்பர் அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1 கோடி மக்களுக்கு நான் தியானம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் மை டியர் மாஸ்டர்ஸ். அந்த நோக்கத்துடன் நான் வாழ்க்கை என்பது கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பா அது செய்வேன். 2033க்கு 1 கோடி மக்களுக்கு நான் தியானம் சொல்லி கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் கம்ப்ளீட் ஆகும். மை லைஃப் பர்பஸ் வில் பி கம்ப்ளீட்டட். ஆல்ரெடி 1,00,000க்கு மேல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி உங்கள் எல்லோருக்கும் ஒரு நோக்கம் என்பது இருக்கும். அந்த நோக்கத்துடன் யாரெல்லாம் வாழ்க்கை என்பது வாழ்வார்களோ அவர் எல்லா அவதார புருஷர்கள். அதுதான் சத்தியம் மை டியர் மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாமே உணரணும் அப்படின்னா நாம் எல்லோரும் தினமும் தியானம் செய்யணும். தியானம் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்குதான் தியானம் என்பது மிக்க மகத்தானது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி.